வென் டஸ் அ மேன் டை? ஒரு மனுஷன் எப்போ இறந்து போவான்? அவன் நெஞ்சில் ஒரு புல்லட் வந்து தொலைக்கும் போதா, இல்லை அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் வரும்போதா, இல்லை ஒரு டெட்லியான மஷ்ரூமை சாப்பிடும் போதா? நோ, எ மேன் டைஸ் வென் ஹீஸ் ஃபர்காட்டன். ஒரு மனுஷன் எப்போ மறக்கப்படுறானோ அப்போ தான் உண்மையிலேயே இறந்து போகிறான். எஸ் ஹியூமன்ஸாகவே நம்ம எல்லாத்துக்குமே கலெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆசை வந்துட்டு ஃபார் எவர் நம்ம வந்துட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் ஆஸ் ஆஃப் நோ அது வந்துட்டு பயாலஜிக்கலி இம்பாசிபிள். ஸோ அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் வந்துட்டு பீப்புள் நம்மளை வந்துட்டு ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். கேவ்ஸில் இருக்கிற பழங்காலத்தை சேர்ந்த கையோட பெயிண்டிங்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம மாடர்ன் டேல இருக்கிற செல்ஃபி வரைக்கும் எல்லாமே மற்றவங்க நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம் தான். மோஸ்ட் ஆஃப் த சாய்ஸஸ் வி மேக் ஆர் டு மேக் பீப்புள் ரிமெம்பர்ஸ். நம்ம வந்துட்டு பெருசாக ஒரு கம்பெனி பில்ட் பண்ணுறது, நிறைய காசு சம்பாதிக்கிறது, அதெல்லாம் எதுக்காக? பீப்புள் நம்மளை ஒரு பெரிய ஆளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக. கிரிக்கெட்டர்ஸ் எப்படியாவது அவங்க கெரியரில் கஷ்டப்பட்டு ஒரு வாட்டியாச்சும் வேர்ல்டு கப்பை தூக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்துட்டு இந்தியாவை பெருமைப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சுதான் பீப்புள் நம்மளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். We give birth to children எதுக்காக? அவங்க மூலியமா நம்மளோட ஞாபகங்கள் வந்துட்டு ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். We all want our life to mean something. நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு மார்க் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். 11th to 19th century அப்போ புத்திஸ்ட் பீப்புள் ஷோக்கு ஷின்புட்ஸுன்னு ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணாங்க. இது பேசிக்காக என்னன்னா மாங்ஸ் தங்களை தாங்களே மம்மீஸாக மாற்றிக்கிற ஒரு ப்ராசஸ். இதுக்காக ஃபர்ஸ்ட் 1000 நாளைக்கு அவங்க சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம ஒன்லி இலைத்தலைகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு அவங்க உடம்புல இருக்கிற எல்லா ஃபேட்டையுமே ரிமூவ் பண்ணிடும். தென் அடுத்த 100 நாளைக்கு அவங்க பாய்ஸ்னஸான டீ குடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் இறந்து போயிடும் அப்படிங்கிறக்காக. இந்த இடத்துலயே நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. பட் அதை மீறி ஒரு வேலை சர்வைவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு மண்ணுக்கடியில் புதைச்சிருவாங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது. பட் ப்ரீத் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரே ஒரு டியூப் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற மாங்ஸ் வந்துட்டு சாகிற வரைக்கும் மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மார்னிங்கும் அந்த மாங்க் வந்துட்டு ஒரு பெல் அடிக்கணும். அந்த பெல் அடிக்கல அப்படின்னா அவர் இறந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் பாடியை வெளியே எடுப்பாங்க. அவர் பாடி வந்துட்டு மம்மி மாதிரி ப்ரிசர்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவர் வந்துட்டு நிர்வாணாவை அடைஞ்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். அவரோட பாடியை ஒரு கடவுள் மாதிரி மற்ற மாங்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. சில நேரங்களில் அவங்களோட பாடியை வந்துட்டு கோல்டால் கூட கவர் பண்ணி அதை வச்சு ஸ்டாச்சு பண்ணுவாங்க. ஸோ தட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு அந்த மாங்கை ஒரு கடவுள் மாதிரி ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. As humans-ஆவே we have this intense desire to be remembered. நீங்கள் நிறைய பிளேசஸில் பீப்புள் அவங்களோட பேர் எழுதி வைக்கிறத பார்த்துருக்கலாம். பஸ்ஸோட சீட்டுக்கு பின்னாடி, பெரிய பெரிய மானுமெண்ட்ஸில், பாத்ரூம் செவத்தில், ரேண்டமான ஸ்டோன்ஸ்லன்னு ஒரு இடம் விடாமல் பேர் எழுதி வச்சிருவாங்க. பயங்கர அழகான ஒரு நேச்சுரல் பிளேஸாக இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு ஹார்ட்டை போட்டு அகன் லோஸ் குரல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நம்மளே இதை பார்க்கும்போது இது ஒரு கெட்ட விஷயமா தெரியும். ஏன்டா நம்ம ஆட்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவங்களோட மைண்ட்லேருந்து யோசிச்சு பாருங்க, இது ஒரு அழகான ஒரு இடம், இந்த இடத்துல என்னோட பேர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. எதனால? டிசையர் டு பி ரிமெம்பர்டு. இதை நீங்கள் பவர்ஃபுல் பீப்புள் கிட்ட காமனாக பார்க்கலாம். இந்த கிரேட் அலெக்சாண்டர் வந்துட்டு அவர் போன நிறைய இடங்களுக்கு அலெக்சாண்ட்ரே அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட பேரோட இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இன்னமும் இருக்கு. கெங்கிஸ் கான் வந்துட்டு 3/4 ஆஃப் த வேர்ல்டு ஆண்டா. பல குழந்தைகளுக்கு அப்பாவா மாறினான். 2003 அப்போ பண்ண ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 0.5% ஆஃப் மென், அதாவது 16 மில்லியன் மென் வந்துட்டு கெங்கிஸ் கானோட டைரக்ட் லினியேஜ் கீழே வராங்க. ரஃப்லி 200ல் ஒரு மென் வந்துட்டு கெங்கிஸ் கானோட ஜீனை கேரி பண்றாரு. எப்ஸ்டீன் வந்துட்டு அவனோட டிஎன்ஏவை பீப்புளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சான். எதுக்காக? டிசையர் டு பி ரிமெம்பர்ட். ராஜாக்கள் வந்துட்டு பெருசா டெம்பிள்ஸ் கட்டினாங்க, பிரமிட்ஸ் கட்டினாங்க, தாஜ்மஹால் கட்டினாங்க. எதுக்காக? டிசையர் டு பி ரிமெம்பர்ட். தாஜ்மஹால் வந்துட்டு ஷாஜகான் மும்தாஜை எவ்வளவு லவ் பண்ணார் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக கட்டப்பட்ட ஒரு விஷயம். பெரிய பெரிய கோயில்கள் ராஜராஜ சோழன் கட்டினது. பெரிய பெரிய டேம்ஸ் கரிகாலன் கட்டினது. பிரமிடு, சர்ச், இன்னைக்கு எடுக்கக்கூடிய படங்க, ரீல்ஸ் வரைக்கும் முக்காவாசி விஷயங்கள் பீப்புள் தங்களை கவனிக்கணும், தங்களை ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட எடுத்துங்க. அம்மா உணவகம், உதயசூரியன் திட்டம், லேப்டாப்ஸில் சிஎம் ஃபோட்டோ இருக்கும், ஸ்கூல் பேக்ஸில் சிஎம் ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா அதை பார்க்குறப்போலாம் பீப்புள் வில் ரிமெம்பர் தெம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அதிகமான ஓட்ஸ் கிடைக்கும். ஈவன் நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கப்புறமா கூட, நம்ம பேசிக்கிறத நிறுத்தினதுக்கப்புறமா கூட, we want the other person to think of us. டெக்னிக்கலி நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது. we are not together anymore, but still we want them to think of us. ஸ்பைடர்மேனை கூட எடுத்துங்க. அவர் பயங்கர பெரிய சூப்பர் ஹீரோ, இந்த உலகத்தையே காப்பாத்திட்டு இருக்கிறாரு, எல்லாருமே அவரை கொண்டாடுறாங்க. பட் ஸ்டில் அவருக்குள்ள வந்துட்டு ஜெண்டையா அவரை வந்துட்டு ரிமெம்பர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். சாடி சிங் அவங்கள வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பைடர்மேனை ரிமெம்பர் பண்ண மாதிரி நடிக்கும் போது டாம் ஹாலண்டுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஐயோ நம்மளை ஞாபகம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக? டிசையர் டு பி ரிமெம்பர்ட். யாராச்சும் ஒருத்தங்க வந்துட்டு கரெக்டாக நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு விஷ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஞாபகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அது ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யாராச்சும் ஒருத்தங்களா 5-6 வருஷம் கழிச்சு ரேண்டமா பார்க்கும்போது அவங்க நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இட் மீன்ஸ் தட் தே ரிமெம்பர் அவர் நேம்ஸ் அப்படின்ட்டு. நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஒருத்தங்க கிஃப்ட் கொடுக்குறோன்னா கூட பல வருஷங்கள் கழிச்சு அந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு ஞாபகத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கிஃப்டே கொடுப்போம். டிசையர் டு பி ரிமெம்பர்ட்.
இந்த டிசையர் டு பி ரிமெம்பர்ட் அப்படிங்கிறது ஃபியர் ஆஃப் பீயிங் ஃபர்கட்டன்னால தான் வருது. நான் என்னோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணுறேன், பட் அதை யாருமே ஞாபகம் வச்சுக்கல, யாருமே கொண்டாடல அப்படின்னா அது பயங்கர சோகமான ஒரு விஷயம். நம்ம பல வருஷம் படித்த ஸ்கூலுக்கு திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு போகும்போது அங்கே இருக்கிற யாருக்குமே நம்மளை ஞாபகம் இல்லை அப்படின்னா தட்ஸ் சேட். இஃப் யுவர் கிட் டசன்ட் ரிமெம்பர் யூனா, யுவர் ஃப்ரெண்ட் டசன்ட் ரிமெம்பர் யூனா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ டோரிமானில் ஒரு எபிசோட் பார்த்தேன். அதில் ஒரு எபிசோட்ல நோபிட்டா இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவான். பீப்புள் எல்லாருமே அவன் இருந்ததையுமே மறந்துடுவாங்க. அப்போ அவனை சுற்றி இருக்கிறவங்க யாருமே அவனை ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் திரும்பி உள்ள வர பார்ப்பான். இது மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னாலே அவனுக்கு மற்றவங்க அவனை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது. ஏன் இந்த டோரேமான் ஒன் பீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நல்ல கார்ட்டூனாக கிரியேட் பண்ணோம், அப்பதான் மக்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த மக்கள் அதை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. அண்ட் அந்த கார்ட்டூன் ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா நம்மளும் ஞாபகத்தில் இருப்போம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசி 20-25 வருஷமா பிறந்த பசங்க எல்லாத்துக்குமே அவங்களோட பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு வாட்டியாச்சும் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கும். ஒரு சைடில் அது ஈஸி பண்ணி அப்படின்னு யோசிக்கலாம், இன்னொரு சைடில் அது ஈஸியா பண்ணிடலாம், மற்ற வேலைக்கு போகிறதுல எதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே பின்னாடி நம்ம ஃபேமஸ் ஆகணும், பீப்புள் நம்மளை பார்க்கணும், நம்மள பீப்புள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பழங்காலங்களில் நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் மட்டும் தான் நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏ குட் ஃபாதர், ஏ குட் ஸ்டூடெண்ட், ஏ ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நம்மளை தெரியும். பட் இப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை நம்மளை ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனாலதான் இப்போ எல்லாத்துக்குமே வீடியோஸ் பண்ணி உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அடிச்சு சொல்லுவேன், எவ்ரி கண்டென்ட் கிரியேட்டர் முதல்ல வீடியோ போட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டு வீடியோவே போடாமல் இருக்கிற ஆட்கள் கூட அவங்களோட மைண்ட்ல நம்ம என்னதான் போயிட்டாலும் நம்ம வீடியோஸையும் நம்மளையும் பீப்புள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தே தீரும். நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, பட் அதை நீங்க தான் பண்ணீங்க அப்படிங்கிறது வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு பிடிக்குமா? ஏன்னா பழங்காலங்களில் ஆர்ட்டெல்லாம் வரையும் போது ஆர்டிஸ்ட் கீழே சைனெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஆர்ட் யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்திருக்குது. அதனால தான் ஒரு டைமுக்கு மேலே கீழே சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆர்ட்டை பண்ணது நான் தான் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறக்காக. ஐ டோன்ட் நோ அனிமல்ஸுக்கு இந்த மாதிரி டிசைர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு இந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது, நம்மளோட டைம் லிமிட்டட் தான், நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயிடும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம என்னதான் இங்கேருந்து போயிட்டாலும் நம்மளோட ஞாபகங்கள் இங்கே வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு குட்டி ஆசை இருக்குது. சயின்டிஸ்ட் இதை சிம்பாலிக் இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடி இறந்து போயிடும் அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு இருக்கிறனால நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இறந்து போகாத மாதிரி திங்ஸை நம்ம கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆர்ட் உருவாக்குறோம், பெருசா பிசினஸ் பில்ட் பண்றோம், புக் எழுதுறது, படம் எடுக்கிறது, புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்றது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை டிஸ்கவர் பண்றது. நீங்க கவனிச்சிருக்கீங்களா, யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட பேரையே வச்சிருவாங்க. டீசல் என்ஜின் கிரியேட் பண்ணவர் பேரு ருடால்ஃப் டீசல், டப்பர்வேர் கிரியேட் பண்ணவர் பேரு ஏர்ல் டப்பர், சாக்ஸோஃபோன் கிரியேட் பண்ணவர் பேரு அடால்ஃப் சாக்ஸ். ஈவன் நம்ம ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணனா கூட பின்னாடி மனசுல அவங்க நம்ம ஹெல்ப் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். எதுக்காக சொல்லுங்க பார்க்கலாம்? டிசையர் டு பி. ஐ எம் நாட் சேயிங் நம்ம பண்ற எல்லாமே பீப்புள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்றோம்னு சொல்லலை. பட் மேக்ஸிமம் திங்ஸுக்கு பின்னாடி இதுவும் ஒரு காரணமா இருக்குன்னு தான் சொல்றேன். பட் இதோட ஐரணி என்னன்னா, நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு எஃபோர்ட்ஸ் போட்டாலும் சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பண்ணாலும் கொஞ்ச நாள்லயே மக்கள் நம்மளை மறந்துடுவாங்க. காத்தோட காத்தா நம்ம இருந்த தடையமே தெரியாம மறந்துடுவாங்க. இந்த யூனிவர்ஸே ஃபாரவர் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் அழிஞ்சு போகலாம், சன் அழிஞ்சு போகலாம், மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகலாம். ஸோ நோ மேட்டர் ஹவு ஃபேமஸ் யூஆர், ஹவு ரிச் யூஆர், ஹவு பவர்ஃபுல் யூஆர், பீப்புள் வில் ஃபர்கெட் யூ. நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா ஒரு 2-3 தடவை ஞாபகத்துக்கு வருவீங்க. இல்லை அப்படின்னா 2 ஜென்ரேஷன் தாண்டிச்சு அப்படின்னா உங்களோட ஓன் ஃபேமிலிலேயே உங்களோட பேரை மறந்துடுவாங்க. ஸோ மற்றவங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு விஷயத்த பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கறக்காக அந்த விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. Help people because you are good. Make art because you want. Make movies because you can. Do good even when no one's watching.